2020 உலகமே லாக்டவுன்ல இருந்தப்போ இட்டாலியில நடந்த சம்பவம் தான் இது. அவரோட உண்மையான பேரு தெரியல, ஆனா மக்கள் அவருக்கு வச்ச பேரு த ஃபாரஸ்ட் கம்ப். ஸோ ஒரு நாள் நைட்டு ஒரு உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி தர சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்பவுமே நாங்க சண்டை போட்டுப்போம். இப்படியெல்லாம் பேசாத. கால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஆமாடா, காலைல ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு தானே பாருங்க. ஆனா லாஸ்ட் வீக் நாங்க சண்டை போட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறமா காலையில எழுந்து பார்த்தா அவரை காணோம். அண்ட் 1 வீக் ஆகியும் அவர் வீட்டுக்கு திரும்பி வரலன்னு. நார்த்தன் இட்டாலியில கோமோன்ற ஊர்ல தான் இவங்க வீடு இருக்கு. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா பனோன்ற ஊர்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. இங்க ஒருத்தர் நைட் 2 மணிக்கு நம்ம லாக்டவுனை மதிக்காம சுத்திட்டு இருக்கான், எங்க இருந்து வந்தான்னு கேட்டா கோமோன்றான். ஆனா அவன்கிட்ட வண்டியும் இல்லைன்னு. அந்த தென் விசாரிச்சு பார்க்கும்போது, சார் என் ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியல, அதான் நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா 450 கிலோமீட்டர் வந்துட்டேன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணான்னு கேட்டதுக்கு, வர வழியில நிறைய பேர் எனக்கு ஃபுட்டும் வாட்டரும் கொடுத்தாங்க, நான் அப்படியே நடந்து வந்துட்டேன். குவாரண்டைனை மீறினதால அவருக்கு $485 ஃபைன் போட்டது மட்டும் இல்லாம அவர் திருப்பி அவரோட ஒய்ஃப் கிட்டே அனுப்பி வச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவன் ஃபைன் போட்டது கூட அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்போ அந்த டைம்ல இட்டாலியில இருக்க மக்கள் இதை பெரிய மீம் மெட்டீரியலாவே மாத்தினாங்க.